இடத்தை சனி பகவான் பார்த்தாருன்னா நல்ல காசு பணத்தை. சில பேர் பார்த்தீங்கன்னா கோடீஸ்வரன் ஆயிடுறாங்க அந்த சனி காலத்துல இருக்கிறாங்க பாருங்க. அப்படி இந்த சனி பகவான் 2ஆம் இடத்துல ஒருத்தருடைய ஜாதகத்துல இருக்காரு இதை பார்க்கறாருன்னா அவங்க பெரிய அளவுக்கு பொருளாதார வசதி வந்துடும், நல்ல காசு வந்துடும். 2ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கும்போது வீட்டில் பொண்டாட்டிட்டு சண்டை போடணும்னு புருஷனை கண்டாலே ஆத்திரம் போகும், எதுக்கு எடுத்தாலும் நாள் குறை சொல்லிக்கிட்டு இருக்கானே, இவனுக்கு போய் என்னை கட்டி வச்சாங்க, இவனை கட்டின காலத்துல இது நிம்மதி போச்சு அப்படின்னு சொல்றாங்க பாரு. இதெல்லாம் இந்த 2ஆம் இடத்துல சனி இருக்கும்போது நெகட்டிவா பேசுது. தி டிவைன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இப்போ நம்ம கூட யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன் சார் இருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம் சந்தோஷ். ஓகே சார், இப்போ முதல் ராசியான காலச்சக்கரத்தின் முதல் ராசியான மேஷ ராசிக்கு இந்த சனி பயிற்சி எப்படி இருக்க போகுது சார்? ரொம்ப அருமை. அதாவது கால புருஷ தத்துவம் அப்படிங்கிறது மேஷ ராசியில தொடங்குது. இந்த மேஷ ராசிக்கு 12ஆம் இடத்துல தான் சனி பகவான் வரார். அந்த 12ஆம் இடத்துல சனி பகவான் வர்றது தான் 7.5 சனி தொடங்குது அப்படிங்கிறோம். இந்த நவகிரகங்கள் அப்படிங்கிறது வந்து எல்லாமே எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயங்கள் தான் சார். பட் ஆனால் எல்லாரும் ரொம்ப பயப்படுறது யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா சனி பகவான் தான் பயப்படுறாங்க. ஏன் சார் அவர் மேலே இவ்வளோ பயம்? அவர் நல்லவரா கெட்டவரா சார்? நீங்கள் ஒரு வீதியில் நடந்து போகிறீங்க, நீங்கள் எதிர்த்தாப்புல வந்து ஒரு கோயில் பூஜை செய்யக்கூடிய குருக்களை பார்க்குறீங்க, பயப்படுவீங்களா? பயப்பட மாட்டீங்க. அதே நேரத்தில் எதிர்த்தாப்புல ஒரு போலீஸ்காரரை பார்க்குறீங்க, ஏதோ ஒரு பயம் இருக்கும் இல்லைங்களா? அப்போ இது எதுக்கு இந்த வித்தியாசம் வருது? யார் நமக்கு தண்டனை கொடுப்பாங்களோ அவங்கள பார்த்தா ஒரு பயம் வருது, யார் கண்டிப்பானவங்களோ அவங்கள பார்த்தா பயம் வருது. இந்த கோயில் குருக்கள்னு சொன்ன பாருங்களேன், அப்படித்தான் குரு பகவான். இந்த நவக்கிரகத்தில் நம்ம சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், குரு, சுக்கிரன், சனி, ராகு, கேது, இதைத்தான் இந்த 9 கிரகங்களை பேசுகிறோம். இதில் அந்த குரு பகவான் சொல்லக்கூடியது கோயில் குரு மாதிரி. அவர் வந்து ரொம்ப ஸ்வீட் பர்சன், ரொம்ப அமைதியானவர், நமக்கு நல்லதை மட்டுமே கொடுக்கக்கூடியவர். ஆனால் இந்த சனி பகவான் அப்படிங்கிறவர் நம்ம செய்த தவறுக்கு தண்டனை கொடுக்கக்கூடியவர். இப்போ பார்த்தீங்கன்னா அவருக்கு பேர் என்ன கேட்டிங்கன்னா கர்மகாரகன் பேர். கர்மானா என்ன? நம்மளுடைய செயல். நம்ம போன பிறவியில் என்ன தவறுகள் செய்திருக்கோமோ அந்த தவறுக்கு தண்டனை கொடுக்க வரக்கூடியவர் சனி பகவான். இப்போது எல்லாருமே அதாவது ஜோதிடத்தை நம்பாதவங்க நிறைய பேர் இருப்பாங்க. ஆனால் அந்த 7.5 சனி அப்படிங்கும்போது மட்டும் அதை நம்பிடுவாங்க. ஏன்னா அந்த சுச்சுவேஷனில் அவங்களுக்கு நடக்கிற நிறைய விஷயங்கள் வந்து என்னடா இது நம்ம வேலை பார்க்குறோம் தான், முயற்சி பண்ணுறோம் தான், பட் ஆனால் முயற்சி திருவினை ஆக்குன்னு பார்த்தா எதுவுமே ஆக்க மாட்டேங்குது அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்பாங்க. இப்படிலாம் இருக்கும்போது ஒருத்தவங்களுக்கு இந்த 7.5 அஷ்டம சனி இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் வந்துட்டு நல்லது செய்யவே செய்யாது. அதாவது சனி பகவான் வந்து கெட்டவர்னு எல்லாருமே ஒட்டுமொத்தமாக நினச்சிட்டோம். நான் என்ன சொல்கிறேன், முதல்ல உங்களுக்கு போலீஸ்காரர் அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்றேன். தவறு செய்கிறவங்க தானே போலீஸை கண்டா நீங்கள் பயப்படணும். காவல்துறை உங்களுக்கு நண்பன் தானே சொல்கிறாங்க. அந்த மாதிரி நீங்கள் நன்மையை செய்யக்கூடிய பலருக்கு போன பிறவியில் நன்மை செய்திருந்தீங்கன்னா அந்த சனி பகவானுடைய பீரியடு நிறைய நன்மையை கொடுக்கும். உதாரணமாக நீங்கள் பாருங்களேன், 7.5 சனி பீரியடில் தான் பலருக்கு கல்யாணம் ஆகும். அஷ்டமச்சனி பீரியடில் திடீர்னு வருமானம் வரும். சிலருக்கு சொல்லுவாங்க, சார் அஷ்டமச்சனி கெடுதல்னாங்க, எனக்கு பெரிய வருமானம் வந்துருச்சு, பெரிய அளவுக்கு உயர்ந்துட்டாங்க வாழ்க்கையில் அப்படிம்பாங்க. அப்போ அந்த சனி பகவான் நீங்கள் நல்லதை செய்திருந்தீங்கன்னா அவங்க பீரியடில் நிறைய நன்மையை செய்கிறார். ஆமாம், நீங்கள் இப்போ டோட்டலாக வந்து சொல்லும்போது ஒரு விஷயம், பிரதமர் நரேந்திர மோடி கூட 7.5 சனி நடக்கும்போது தானே பிரதமர் ஆனாருங்கிறது அதை எல்லாருமே சொல்லுவாங்களா? அவர் 7.5 நடக்கிறப்பே பிரதமர் ஆனவருப்பா அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. ஆமாம். அப்போது இந்த 7.5 சனியில் பெரிய யோகம் கிடைச்சிருக்கா இல்லையா? நிறைய பேர் இருக்காங்க. ஒவ்வொரு துறையிலும் தலை சிறந்தவர்கள் பலர் பார்த்தீங்கன்னா சனி பகவான் தான் தன்னுடைய பீரியடில் ரொம்ப உயர்த்தி விடுவார். இப்போது ஒரு கம்பெனி ஒருத்தர் நடத்துகிறாங்க, 7ல் சனி இருக்குது வச்சுக்கோங்களேன். அந்த கம்பெனி நடத்தும்போது பார்ட்னர் பிரிஞ்சு போயிடுவாங்க. இவங்க என்ன நினச்சிக்கிட்டு இருப்பாங்க, 7ல் சனி இருக்கிறதுக்கும் பிஸ்னஸுக்கும் என்ன சம்மந்தமாக நினச்சிருப்பாங்க. பல பெரிய கம்பெனிகள் பிஸ்னஸில் வந்து அவங்களுடைய முக்கியமான பார்ட்னர் பிரிஞ்சு போனதெல்லாம் 7ல் சனி இருக்கும்போது. இப்படி நிறைய கணக்குகள் அந்த சனியின் பின்னால் இருக்கு. நீங்கள் சொல்கிறது தொழில் ரீதியாக சொல்கிறீங்க, சிலருக்கு மன ரீதியாக விரய சனியில் ஒரு காதல் வருது, ஜென்ம சனியில் அந்த காதல் அப்படியே போயிடுது. இந்த மாதிரியான மன உளைச்சல்களையும் ஏற்படுத்துறாரு. நிச்சயமா சனி பகவானால் வந்து நான் சொன்னேன், நீங்கள் நல்லதை விதைத்தால் நல்லதை அறுவடை செய்யலாம், கெட்டதை விதைத்தால் எது விதைச்சிருக்கோமோ அதைத்தான் நம்ம அறுவடை செய்வோம். அதே மாதிரி விரயத்தில் சனி இருந்தால் விரயம் ஆயிருச்சு அப்படிங்கிறது பொதுவான பலன். ஜென்மத்தில் சனி இருந்தால் ஆட்டி படைப்பார் அப்படிங்கிறதும் இது எல்லாமே நம்ம சொல்லக்கூடிய பொதுவான ஒரு பலன்தானே தவிர
ஜென்மத்தில் சனி இருந்த எல்லோருமே விழுந்துட்டாங்க அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. இப்போ நம்ம ஏழரையை பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது வாக்கிய பஞ்சாங்கப்படி பார்த்தோன்னா திருநள்ளாறில் வந்து மார்ச் 6 தான் வந்து பெயர்ச்சி அப்படின்னு சொல்லியிருக்காங்க, சனி பெயர்ச்சி. ஒரு சிலர்லாம் போன வருஷமே சனி பெயர்ச்சி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் ஆனால் வாக்கிய பஞ்சாங்கப்படி மார்ச் 6 அப்படிங்கும்போது இப்போது ஒவ்வொரு ராசிக்கும் என்ன மாதிரியா இருக்க போகுது சார்? இப்போ சனி பகவான் வந்து மீனம்ங்கிற ராசியில் வந்து உட்கார்றாரு. இது வரைக்கும் அவர் இருந்தது வந்து கும்ப ராசியில், அவர் மீன ராசிக்குள்ள பயிற்சி அடைகிறார். இந்த பயிற்சியை தான் சனி பயிற்சி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சனி பயிற்சிக்கு ஏன் இந்த பெருமைன்னா 2.5 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் பயிற்சி. நீங்கள் சந்திரனை பார்த்தீங்கன்னா டெய்லி பயிற்சி அடைஞ்சிக்கிட்டே இருக்கும். செவ்வாய் 45 டேஸ் வந்துட்டு இருப்பார். இப்படி ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை வரக்கூடிய கிரகங்கள் இருக்கு. இதில் எல்லா சூரியன் பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை. ஆனால் சனி பகவான் மட்டும் 2.5 வருஷத்துக்கு ஒரு தடவை. அதனால தான் ஒரு ராசியில் உட்காந்துட்டாங்கன்னா நங்கூரம் வச்சு பார்த்துடுறாரு. அதனால தான் பிரச்சனைனாலும் ரொம்ப பிரச்சனை கொடுத்தா தாங்க முடியலையே. அதனால தான் இந்த சனி பயிற்சிக்கு அவ்வளவு முக்கியத்துவம். ஓகே சார். இப்போ நம்ம அதான் பெயர்ச்சின்னு பார்த்தாலே ஒரு 2 பெயர்ச்சி தான் வந்து ரொம்ப பெரியதாக இருக்கும். ஒன்று குரு பெயர்ச்சி, இன்னொன்று சனி பெயர்ச்சி. ஒருத்தருக்கு ஒருத்தர் செலைச்சவங்களே கிடையாது. நல்லா நம்மளை வச்சு சீட் செஞ்சு விட்டுருவாங்க. இதில் குரு பயிற்சிங்கிறது குதூகலமான பயிற்சி, சந்தோஷமாக காத்திருப்போம். வரக்கூடிய கஸ்டமர்லாம் சார் குரு பயிற்சி ஏன் சார் எங்களுக்கு என்ன பலன் சார் சிரிச்சுக்கிட்டே கேட்பாங்க. சனி பயிற்சி வருது வச்சுக்கோங்களேன், சனி சம்மணம் போட்டு உட்காந்துட்டாரு, அது மரணமே வந்துட்டு அலறுவாங்க, அள்ளுவிடும் ஒருத்தருக்கும். சார் சனி பயிற்சி ஏன் சார் எங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வருமா சார்? அவங்க கேட்கறதே பயந்துக்கிட்டு கேட்பாங்க. காரணம் சனி பகவான் அப்படி ஒரு ஸ்ட்ராங்காக ஒரு பலனை கொடுத்துட்டு போவார். பொதுவாக 12ஆம் இடத்துல சனி பகவான் வந்தால் என்ன நன்மைன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அந்த சனி பகவான் 2ஆம் இடத்தை பார்ப்பார். மேஷ ராசிக்கு 2ஆம் இடம். 2ஆம் இடத்தை சனி பகவான் பார்த்தாருன்னா நல்ல காசு பணத்தை கொடுப்பார். சில பேர் பார்த்தீங்கன்னா கோடீஸ்வரன் ஆயிடுறாங்க இந்த சனி காலத்துலங்கிறாங்க பாருங்க. அப்படி இந்த சனி பகவான் 2ஆம் இடத்துல ஒருத்தருடைய ஜாதகத்தில் இருக்காரு இல்லை பார்க்குறாருன்னா அவங்க பெரிய அளவுக்கு பொருளாதார வசதி வந்துடும். அப்போ 7.5 சனி வருது அப்படின்னா முதல்ல என்ன அர்த்தம்? நிறைய செலவு வரும். உங்கள் வீட்டில் மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் வரும். உங்கள் கால் வழியாக சனி பூந்துக்கிடுவார். உங்கள் கால்களில் அடிபடும், நரம்பு பிரச்சனை வரும். இதெல்லாம் சொல்கிறோம். வேலை மாற்றம் ஏற்படும். நிறைய பேருக்கு பாருங்களேன், மேஷராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்தில் வேலை மாறும். சனி பகவான் எப்படிப்பட்டவர்னு கேட்டிங்கன்னா இவங்களுக்கு தொழிலை குறிக்கக்கூடிய கிரகம். அவர் அந்த 10ஆம் இடத்திற்கு அதிபதி. அவர் போய் 12ல் உட்கார்றாருன்னா புதுசாக வேலைக்கு ட்ரை பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. இப்போ மேஷராசிக்காரங்க நீங்கள் பலரை பாருங்கள், யாரை கேட்டாலும் சார் நியூ ஜாப் நாங்கள் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படிம்பாங்க. இல்லை சார் இங்கே ஒர்க் பண்ணுற ஆஃபீஸில் இருந்து இல்லை திடீர்னு ப்ரெஷர் வருது, கம்பெனியை மூடிடுவாங்களோன்னு தோணுது, மற்றவங்களெல்லாம் வேலையை விட்டு அனுப்பிச்சிட்டே இருப்பாங்க, என்ன அனுப்பிச்சிடுவாங்களோன்னு கூட தோணுது அப்படின்னு பயந்துக்கிட்டு இருப்பாங்க. எப்போ இந்த சனி 12ல் இப்போ உட்காந்துட்டார். அதே மாதிரி குடும்பத்தில் திடீர்னு மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் வரும். இதெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கும். அப்போ இவ்வளவு நெகட்டிவாக தான் போய்கிட்டே இருக்குமானா இந்த சனி 2ஆம் இடத்தை பார்க்கறதுனால இவங்களுக்கு பொருளாதார ரீதியாக பெருசாக உயர்த்தி விட்டுருவார். நல்ல காசு பணத்தை கொடுத்துருவார். சனியை பொறுத்த வரைக்கும் இந்த பணபரஸ்தானங்கள்னு சொல்கிறோம். 2, 5, 8, 11 இதெல்லாம் பேசுகிறோம் வச்சுக்கோங்களேன். அந்த பணபரஸ்தானத்தை அவர் தொடர்பு கொண்டுட்டாலே காசு வந்துடும், நல்ல காசு வந்துடும். ஆனால் எதில் கவனமாக இருக்கணும்னா அந்த நாக்கு பேசுது பாருங்க, அதை கண்ட்ரோலாக வச்சுக்கூடாது. 2ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கும்போது வீட்டில் பொண்டாட்டிட்டு சண்டை போடணும்னு தோணும். புருஷனை கண்டாலே ஆத்திரம் கோபம் வரும். எதுக்கு எடுத்தாலும் நாள் குறை சொல்லிக்கிட்டு இருக்கானே, இவனுக்கு போய் என்னை கட்டி வச்சாங்களே, இவனை கட்டின காலத்துலேருந்து நிம்மதி போச்சு அப்படின்னு சொல்கிறாங்க பாருங்க. இதெல்லாம் இந்த 2ஆம் இடத்துல சனி இருக்கும்போது நெகட்டிவாக பேச வச்சு. பொதுவாக மேஷராசிக்காரர்களுக்கு எப்படி கேட்டிங்கன்னா சொந்த சகோதரனே சொத்து விஷயத்தில் ஏமாற்றிருப்பான். நிறைய மேஷராசிக்காரர்களை பாருங்க சொத்து விஷயத்தில் என்ன ஏமாற்றிட்டாங்க. ஏன்னா செவ்வாயே இவங்களுக்கு அட்டமாதிபதியும் வராரு. செவ்வாய் தான் சகோதரனை பிடிக்கிற கிரகம்ல, சகோதரன் ஏமாத்திடுவான்லங்க. இப்போ பெரிய சிக்கல். இதெல்லாம் எப்போ நடக்கும்? இந்த சனி காலத்தில். அப்போ இது வந்து ஒரு பெரிய நமக்கு ஒரு அடி இல்லை இடியை கொடுக்குறாரு சொத்து விஷயத்தில், உண்மைதான். அப்போ எப்படினாலும் பேச்சில் மட்டும் நெகட்டிவாக பேசக்கூடாது. ஒரு ஆஃபீஸுக்கு போகிறோமா பாசிட்டிவாக பேசணும். உயரதிகாரி வந்து என்ன சொன்னாலும் நாம் கொஞ்சம் பொறுமையாக இருந்துக்கிட்டு நம்ம நேரமாப்பா இது நம்ம பொறுமையாகவே பேசுவோம் அப்படி பேசுகிறோம். குடும்பத்துலையா கொஞ்சம் அமைதியாக இருந்துக்கிடணும். பிள்ளைங்க என் சொல்படி கேட்கல, எங்கிட்ட அன்பால் நிறைய சீனியர் சிட்டிசன்ஸ் புலம்புவாங்க, என் பிள்ளைகள்லாம் எங்கிட்ட அன்பாகவே இல்லை. இப்போ பொறுமையாக இருந்தால் வாழ்க்கையில் ஜெயிச்சிடலாம். இது வந்து முக்கியம். இந்த சனி என்ன பண்ணுவார், இவங்களுடைய நோய் ஸ்தானத்தை பார்ப்பார் மேஷராசிக்காரர்களுக்கு. அப்போ நோய் என்ன போட்டு படுத்து அதில் அப்போ என்ன ஹெல்த் இஷ்யூ வந்தாலும் இவங்க போய் டாக்டரை பார்த்து அதுக்குரிய அட்வைஸ் பண்ணணும், அதுக்கு அட்வைஸ் வாங்கிக்கிடணும். அதே மாதிரி புதுசாக வேலை கிடைக்கும். 6ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்குறாருன்னா புதுசாக வேலை கிடைக்கும்.
நிறைய பேர் வந்து பிஸ்னஸ் பண்ணுறவங்க கடன் கிடைக்குமான்னு கேட்பாங்க. நிறைய கடன் கிடைக்கும். வேலை பார்க்குற கம்பெனியில் இவங்க ஒரு கம்பெனி நீங்கள் ரன் பண்ணுறீங்க, ஒரு கம்பெனி, அந்த கம்பெனிக்கு வந்து நல்ல ஒர்க்கர்ஸ் கிடைப்பாங்க. அதெல்லாம் இப்போ நடக்கும். பாக்கியஸ்தானத்தையும் சனி பார்த்துருவார். இங்கே மேஷராசிக்காரர்களுக்கு பாக்கியஸ்தானத்தை சனி பார்ப்பார். அப்போ ஃபாரின் போகிற யோகம் வரும். அப்போ நிறைய நல்ல விஷயங்கள் எல்லாம் இவங்களுக்கு காத்திருக்கு. அப்போ இவங்க என்ன செய்யலாம்? இன்னும் நிறைய மேன்மை எனக்கு வேணும் சார். நீங்கள் வந்து வேலை கிடைக்கும்ட்டீங்க, பிஸ்னஸ் விஷயத்தில் நல்ல ஒர்க்கர்ஸ் கிடைக்கும் சொல்லிட்டீங்க, நல்ல ஃபினான்ஷியல் இம்ப்ரூவ்மெண்ட் வரும்னு சொல்லிட்டீங்க. ஆனால் மெடிக்கல் எக்ஸ்பென்சஸும் மற்றதும் இருக்குது, கொஞ்சம் உடம்பையும் பாருங்கள் அப்படின்னு சொல்கிறீங்க. எங்களுக்கு நிறைய மேன்மைகள் வரணும். நாங்கள் யாரை வழிபடணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவங்கெல்லாம் ஒரு ஃபாரின் போகணும்னு ஆசைப்பட்டாலும், ஃபாரினில் எஜுகேஷன் படிக்கணும்னு ஆசைப்பட்டாலும், இவங்கெல்லாம் என்ன பண்ணணும்? ஆஞ்சநேயரை கும்பிட்றாங்க. இந்த சனி பகவான் காலத்தில் பெரிய நன்மைகள் வரணும்னா நேராக சனி பகவானை மட்டும்தான் கும்பிடணும்னு இல்லை. நீங்கள் போய் ஆஞ்சநேயரை கும்பிடும்போது சனிக்கிழமை அவருக்கு வெத்தலை மாலை போடணும். அந்த வெத்தலை மாலை என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, வெத்தலை மாலை போடுறதுல ஒரு சூட்சமும் இருக்குது. எல்லாரும் நினைக்கிறாங்க வெத்தலையை கட்டி மாலை போடுறது தான் வெத்தலை மாலைன்னு நினைக்கிறாங்க. அப்படி இல்லை. வெத்தலைன்னா என்ன? வெற்றி இலை வெத்தலை. அந்த வெத்தலையை 2 வெத்தலை எடுக்கணும். நடுவில் ஒரு கொட்டைப்பாக்கு வைக்கணும். அந்த கொட்டைப்பாக்கு வச்சு அதை கட்டி உங்கள் வயசு எத்தனையோ அத்தனை எல்லாம் இருக்கணும். அதை மாலையாக கட்டி ஆஞ்சநேயருக்கு போகிறார். இப்படி போட்டீங்கன்னா மேஷராசிக்காரங்க எதுக்கு பயப்படணும்? அடித்து தூள் கிளப்பிக்கிட்டு வரலாமே இந்த பீரியடில். ரொம்ப நல்ல விஷயம் சொன்னீங்க.